நீங்கள் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? இல்லை, நான் உங்கள் வீடு வரைக்கும் வரேன். ஓ, கம்பெனி. வாட் இஸ் யுவர் நேம்? கரெக்ட். குடிகார, முன்ன பின்ன தெரியாதவ, பேர் சொல்லக்கூடாது தான். மை நேம் இஸ் ரகுவரன். ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களுக்கு வந்து தெரியுமா? என் தம்பி என்னோட 3 வயசு சின்னவன் கார் வாங்கிட்டான். எங்கள் அப்பாவுக்கு ஒரே பெருமை. ஆனால் என்னால் தான் முழுசாக சந்தோஷப்பட முடியல. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. ஆமாம், நீங்கள் என் கூடவே வரீங்க? அது ஏன் தலையெழுத்து. ஓ காட், வெரி பேட் ஃபேட். ஹலோ ஹலோ, ஹூ ஸ்பீக்கிங்? ஹலோ, உங்கள் வீடு வந்துருச்சு, போயிடுவீங்கல்ல? என் வீடு வந்துருச்சா? ம். அப்போ பக்கத்து வீடு? ம். Oh my god, balance loose. Can you come here please? என்ன? நம்ம ப்ளூ சுடிதாரிங்க வாயேன். வெரி ஸ்லோ வாக். என்ன? இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, பேர் ஷாலினி. பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருக்குமா. எங்கள் அம்மா சொன்னாங்க. நானும் டெலஸ்கோப்பெல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே பார்த்தேன். அதுலேயே எனக்கு லக்கு இல்லை. மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிதான். ஹலோ, நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு போகிறீங்களா? செல்ஃபோன் இருக்கா? மொபைல். எதுக்கு? எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட் ஓப்பன் பண்ண சொல்லணும். ஸோ ஸ்வீட். 9840440403. மம்மி ப்ளீஸ் ஓப்பன் த கேட். ஐம் வெயிட்டிங் அவுட் சைட். மம்மி ஐ லவ் யூ. மம்மி கம்மிங். நான் இல்லை, தந்தை இல்லாமல் ஜாலியா இருப்பேன். எனக்கு இல்லையா? என் அம்மா வந்துட்டாங்க, நீங்க வேணா போங்க. என்னடா மீ குடிச்சிருக்கியாடா? நோ மம்மி. நீ எங்க மாயவன? அங்கே விழுந்து கிடந்தாங்க. விழுந்து கிடந்தானா? டேய், ஏன்டா என் மானத்தை வாங்குற? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மம்மி நோ மம்மி, அந்த பொண்ணா சரக்கு ஸ்டேட் அடிச்சிச்சு. காட், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? காலைல ரவுண்ட்லாம் ஜாலியா இருந்துச்சு. சும்மா வாடா. சாப்பிட்டியா? அறைய போறேன். யூ ஆல்வேஸ் ஈட்டிங். வாயை மூட்டு உட்கார். சைலண்டர். அப்பா போய் பார்த்துட்டு வரேன். இங்கே இரு. அவர் தூங்கிட்டு இருக்காரு, அமைதியா போய் உள்ள படுத்துரு. செருப்படி வாங்காத. பிரச்சனை வாயை மூடு. கம்போடு வாடா. நீ விழுந்துற போற, என்ன புடிச்சுக்கோ கத்தியா. நான் விழுந்துற போறேன். மளிகை கடைக்கு ஒரு 500 ரூபா வேணும். சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன். அந்த பேப்பர் கரண்ட்டை சொல்லி வை. வெளியே போட்டு போயிடறான், நனைஞ்சு போயிருது, படிக்க முடியல. இனிமே அப்படி பண்ணானா காசு கொடுக்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றது? கார்த்தி கார் அழுக்கா இருக்கு, சாரை கழுவி வைக்க சொல்லு. சரி. துரையன் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. பாவம் ஏதோ தலைவலியாம். தலைவலி வர அளவுக்கு அப்படி என்ன பிடிக்கிட்டாரு? காலையில எங்க அரைச்சு கொட்டுறீங்க? இப்படிதான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு உருப்பிட்டுருவாரு. இப்போ என்ன தலையில தூக்கி வச்சு ஆடிட்டாங்க? போங்க பேசாம. ஏண்டா நாயே, 200 ரூபா ஏமா அடிக்குற? கையில கால்ல வந்து 200 ரூபா வாங்கிட்டு வந்தா தண்ணி அடிச்சு நிக்கிறியா? நான் 2000 ரூபா கேட்டேன், நீ 200 ரூபா தான் கொடுத்த. 200 ரூபா வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சு வந்திருக்க. 2000 ரூபா கொடுத்தா கஞ்சா அடிச்சு வந்திருப்பியா? சொல்லுடா. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? வாயில கஞ்சா தண்ணின்னு அடி செருப்பால பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என்ன உனக்கு அவமானம்? அத கரெக்ட்டா யாருக்கும் தெரியாம வீட்ல வந்து படுத்துட்டேன்ல. வீட்ல வந்து படுத்தியா? ரோட்ல விழுந்து கிடந்த நாயே பக்கத்து வீட்டு பொண்ணு தூக்கிட்டு வந்து போட்டா. பக்கத்து வீட்டு பொண்ணா? ஆமா, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? உனக்கு கூட ஞாபகம் இல்லையா? எப்படி இருக்கும்? தலைகால் தெரியாம குடிச்சா உங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொண்டு இருப்பாரு. என்னடா என் வண்டி எங்கம்மா? எங்க உளுந்து கிடந்தியோ அங்கேயே போய் பார். ஏம்மா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? யாரா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? காமெடி பண்ணாதடா. அங்கதான் கிடக்கும், போய் எடுத்துட்டு வா. அவர்தான் காரை கழுவி வைன்னு சொல்றாரு, நீ யோசிக்காம ஆஞ்சரிங்கற. மூட்டு போடா. உன்னை எடைக்கு போட கூட எவனும் தூக்கிட்டு போகலையே.
நேற்று நைட்டு நீ தானே என்ன இடிச்ச? இல்லையே. ஏய் பொய் சொல்லாத. நேற்று நைட்டு இதே வண்டியில் வந்து நீ என்னை இடிக்கல, இடிச்சது இல்லாமல் ரோட்டில் விழுந்து கிடந்தானே எங்கள் அம்மா கிட்ட பொய்யா சொல்கிற? சும்மாவே எங்கள் வீட்டில் ரொம்ப மரியாதையாக போய் எங்கள் அம்மாட்ட வந்து உண்மையை சொல்லு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? போலீஸ் போவேன். போ, நானும் போவேன். நீ ஏன் போவ? நேற்று பெட்ரூம்குள்ளே டெலிஸ்கோப் வழியாக பார்த்தல. இல்லையே, யார் சொன்னா? நேற்று நீ தானே போதையில் உளர்ன. போலீஸ்னா பயந்துருவாங்களா? ஏதோ எங்கள் அம்மா நீ பார்க்கறதுக்கு சினிமா அடிக்கமாக இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை, நீ சுமாராக தான் இருக்க. சிப்பா, டப்பா வண்டிக்கு இவ்வளோ ட்ராமா. ஏய் எதை பார்த்து டப்பா வண்டின்னு? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். உன் வண்டி ஓடுமா? நான் டிராஃபிக் ஜாமில் பூந்து போயிடுவேன். நீ போவியா? என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். உன்னால் முடியுமா? போ முதல்ல எல்போர்டு மாட்டின வண்டியை ஓட்டு. சரியான லோக்கல். டே கார்த்திக், அண்ணா அந்த ஃபேனை போடுறேன். எறும்பு மாடு வெட்டியா உட்காந்துக்கிட்டு வேலை செய்யறவனை கூப்பிட்டு ஃபேனை போட சொல்லுது பத்தியா? என்னண்ணா? ஒரு ஐஃபோன் எவ்வளோடா இருக்கும்? 35-40,000 இருக்கும்ண்ணா. நேற்று நைட் அவன் எத்தனை மணிக்கு வந்து படுத்தான்? 11 மணி. ஏய் நான் தூங்கும்போது மணி 11:30. போடா. அவன் கூட சேர்ந்து உன் போக்கு சரியில்லை, அவ்வளோதான் சொல்லு. 40,000. அப்புறா தம்பிக்கிட்ட காசு கேட்குறது நான் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் என்ன தயக்கம்? அதுக்கு சோத்துக்கு பதில் வேறு ஏதாவது தின்னுவான். அட்டிங் நைட் ஷிஃப்ட் பாறானா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? இதில் டிஎல் கிட்ட வேறு போய் போட்டு கொடுப்பியா? என்ன நெக்கில் ஸ்மார்ட் பாண்டி கேங்குன்னா ஒரு பயம் வேணாம்? உன்னெல்லாம் வீட்டில் ஒழுங்காக வளர்க்க. அட்டிங் யாரா நீ? ஏய் என்ன என்னடா வாடங்க. ஹேய், ஸ்மார்ட் பாண்டி இஸ் இன் ட்ரபிள் யா. அட்ராவன். அண்ணா நான் ப்ளீஸ் நான் வாண்ணா. ஏ அட்ராவன சின்ன பையன்கிட்ட போய் உக்கார போ. போட தட்டி மாடு மாதிரி வளர்ந்துக்கிறியே, திரும்பி ஒன்று வைக்க வேணா. போய் வேலையை பாரு போ. தத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்னது. யார் நீங்க? என்ன வேணும்? நீ தான் கார்த்தி அண்ணனா? அவன் தான் என் தம்பி. ரெண்டும் ஒன்று தான். யாருன்னு கேட்டா ஓவரா பேசுற. ஏய் மூக்க வர்றா. யாரா நீங்க? ஏன்டா என் பிள்ளைய அடிக்கிறீங்க? அடிக்காதீங்கடா. டேய், யாராவது போலீஸை கூப்பிடுங்க. டேய், நிறுத்துங்கடா. டேய், அடிக்காதீங்கடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா வீட்ல இல்லாத நேரம் பார்த்து இப்படி எல்லாம் நடக்குது. ஐயோ, நிறுத்துங்கடா. அப்பா வீட்ல இல்லையா? அம்மாடா. டேய் இருடா ஐயோ, டேய், என்னடா ஆச்சு? ஒரே ரத்தம்டா. இருங்கடா. ஏய் என்னடா பண்ணுறான்? டேய், யாரா நீங்க? உங்களால வீட்ல தேட மாட்டாங்களா? சொல்லிட்டு தான் ஆண்டி வந்திருக்கோம். ஆச்சி கம்முனடா. ஐயோ, டேய், என்னடா ஆச்சு? ஏன்டா உன்னை அடிக்கிறாங்க? நீ எல்லாம் ஒரு தாயா? ஏன்டா? அப்பா வீட்டில் இல்லைன்னு முதலே சொல்ல மாட்டேன். இருந்தா உன்னை இப்படி அடி வாங்க விட்டுருப்பாரா? உங்களை எல்லாம் அடிச்சு காலி பண்ணிருப்பாரு. ஹலோ போ, அப்படி போய் நில்லு போ. நான் இங்க நின்னுக்கிறேன். ஃபைட் பண்ண போறியாடா? இப்போ பார், உங்களுக்குலாம் நான் 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ளே என்னை அடித்ததுக்காக என்கிட்டையும் என் அம்மாட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க. இல்லை என்னடா பண்ணுவேன்? அடிப்பேன். ஐயோ, ரகு, பின்னாடி. டேய் அப்படி போய் விடுறா. ஐயோ, என் பூத்தொட்டி. ரொம்ப முக்கியம். டேய், பூத்தொட்டியை கீழே வைடா. டேய், எருமாடு, பூத்தொட்டியை கீழே வைடா. ஐயோ, என் பூத்தொட்டியை போட்டு உடைச்சான். முட்டை. ஸ்மார்ட் பாண்டி சொன்னான்னு வந்தேன் சார். சார் வேணாம் சார். போடா ஃபைட்டப்போ பேச்சு. ஐயோ, கத்தி.
போங்கண்ணா ஓடுங்கண்ணே. யார் அவனுங்க ஒன்னு எது கடிச்சானுங்க? ரவுடி பஸ்ஸுக்கு சாவகாசம் உனக்கு எப்படி வந்துச்சு? ஆமா போய் சேர்ந்தாங்க. ஒரு அம்மாவும் டைலாக் என்ன, ஐயோ கண்ணு அடிபட்டுச்சாடா, அதானே நீ சொல்லணும். யாருண்ணா அவங்களா? ஐயோ ஐயோ நீடா அடிபடமா பட்டுச்சாடா. நான் அவனுங்க நினைச்சம்மா. ரத்தம் வருதாடா. இதில் எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. ஒரு ரவுடி பையில 4-5 ரவுடி பைய சேர்ந்து அடிச்சாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. ஒரு அரசியல்வாதியை எதிர்க்கட்சிக்காரங்க அடிச்சாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. எந்த வேலையும் பார்க்காம வீட்டிலேயே சும்மா இருக்கவனா எதுக்கு 4 பேர் வந்து அடிக்கணும்? இவன் ஏதாவது செஞ்சிருப்பான். இது வரைக்கும் அடிதடி மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு. தம்பி தனியாக கஷ்டப்படுறானே, ஏதாவது வேலைக்கு போய் உதவி செய்வோம். போன வாரம் கூட கால் சென்டரில் 50,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை வந்தது. போலாம்ல? எவ்வளோ நாளைக்கு தான் பில்டிங் கட்டுவேன்னு வெயிட் பண்ணுவார். அவர் என்னமோ ரொம்ப ஒழுக்கம் மாதிரி. நான் காலேஜ் படிக்கும்போது அவர் எனக்கு 2 வருஷம் ஜூனியர். 2 பசங்க என்ன கேலி பண்ணாங்கன்னு அவங்கள அடிச்சு 2 நாள் ஸ்டேஷன்ல இருந்தார். அப்புறம் உன் கையில் ஒரு கயிறு கட்டுறேன்ல, இதே மாதிரி அவர் கையில் ஒரு கயிறு கட்டி இந்த கயிறு கையில் இருக்கிற வரைக்கும் யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் யார் மேலேயும் கை வச்சதில்லை, உங்கள் மேலே கூட. அப்போ அண்ணனும் இனிமேல் யாரையும் அடிக்கக்கூடாதா? ஆமாம். போன வாரம் கூட கால் சென்டரில் 50,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை வந்தது. உங்கள் சேலரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு சார். ரகு, அப்போ நான் என் வேலையை ரிசைன் பண்ணுறேன் சார். ஏன்? ஐஃபோன் வாங்கணும் சார். நான் என்ன கேட்டேன்? என்னடா எங்கே கிளம்பிட்ட? இந்தாம்மா இந்த மாதம் சம்பளம் 10,000 ரூபா. 10,000 ரூபாவா? உனக்கு 50,000 ரூபா தானடா சம்பளம். 40,000 ரூபா செலவுக்கு வேணுமா? உங்கள் அப்பா கேட்டால் நான் என்னடா சொல்ல? என்ன வேணா சொல்லு, அப்படியே வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்னு சேர்த்து சொல்லு. என்னது? வேலையை விட்டியா? ஏன்டா? டேய், இவனை வச்சுட்டு நான் என்னத்த பண்ண? இன்னைக்கு ராத்திரி அவர் வந்து என்னடா? ப்ளீஸ்ண்ணா, எப்படியாச்சும் நீ தான் நான் காப்பாற்றணும். டேய் என்னடா ஆச்சு? கரஸ்பாண்டன்ஸில் எம்சிஏ பண்ணுறலண்ணா. ஃபீஸ் கட்டுறதுக்காக அப்பா கிட்ட 40,000 ரூபாய் வாங்கி காரில் போனேன். ஷர்ட் வாங்கலான்னு போனேன். திரும்பி வந்தா காசு காணும்ண்ணா. எங்கே போச்சுன்னே தெரிலண்ணா. நீ தானே ஏதாவது ஹெல்ப் பண்ணும். உன் காசு தானடா, தொலைச்சிட்டேன்னு போய் தைரியமாக சொல்லு. இல்லைண்ணா, அப்பா ரொம்ப தப்பாக நினைப்பாருண்ணா. டேய் நான் சொல்கிறேன். நான் ப்ளீஸ்ண்ணா, அப்பா ரொம்ப வருத்தப்படுவாருண்ணா. இப்போ என்ன தான்டா பண்ணுங்கிற? உன்கிட்ட ஏதாவது காசு எடுத்துண்ணா, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ளீஸ்ண்ணா. இல்லை டேய் இந்தா புடி. தம்பி, முதல்ல யார் சம்பாதிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, யார் கரெக்டான டைமில் சம்பாதிக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். புரிஞ்சுதா? சேர்த்து குடிக்கிறியா? சாரி. ஐயா சாரி சொல்லாதப்பா. நீ வேற 50,000 ரூபா சம்பாதிச்சு 40,000 ரூபாய் ஒரே நல்ல செலவு பண்ணி 10,000 ரூபாய் வீட்டில் கொடுத்துருக்க. நீ சாரி சொல்லாமா? நீயே ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கணும். நல்லா இழுத்து அப்பா மூஞ்சிலே விடலாமே. இப்போ பிரச்சனை நான் சிகரெட் பிடிக்கிறதா இல்லை வீட்டில் 40,000 ரூபா கொடுக்கலன்றதா? நீ கொடுக்குற 40,000 ரூபாயில் தான் இந்த வீடு ஓடுதுன்னு நினைக்கிறியா? இல்லை, முதல்ல என் ரத்தத்தில் ஓடிச்சு, இப்போ உன் தம்பி ரத்தத்தில் ஓடுது. அவ்வளோதான். யாருக்கிட்ட வேணும் பணம்? நீ மட்டும் அந்த பணத்தை உங்கள் அம்மா கையில் கொடுத்து அவள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வெட்டி செலவு பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். உன் தம்பியும் தானே இருக்கான். அவன் எம்சிஏக்கு ஃபீஸ் கட்டணும். மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறான். அவன் நினச்சிருந்தா எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்கலாம். அவன் பணம். ஆனால் என்கிட்ட வந்து என் பெர்மிஷன் வாங்கி என் கையால் வாங்கிட்டு போய் கட்டுறான். அது மரியாதை. அவன் புள்ள. இப்போ எதுக்கு என்ன அவனையும் கம்பேர் பண்ணுறீங்க? அவனுக்கு பண்ண எது எனக்கு பண்ணீங்க? அவனை மட்டும் சென்ட் ஜான்ஸில் படிக்க வச்சிங்க, என்னை ராமகிருஷ்ண மிஷனில் படிக்க வச்சிங்க. இன்டர்வியூவில் வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? என்னால் ஒரு ப்ரெசன்டேஷன் கூட ஒழுங்காக பண்ண முடியல. அப்போ என்கிட்ட அவ்வளோதான் இப்போ வசதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் துறையா இங்கிலீஷில் மாற்றினீங்கல்ல, என்னையும் மாற்றிருக்கலாம்ல. ஏன் மாற்றலை? எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி கம்பேர் பண்ணி பேசி எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க? பேரில் கூட அவருக்கு மட்டும் ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு மட்டும் வில்லன் பேர் ரகுவரன். அப்படி அவர் தான் சூப்பர் ஸ்பெஷல்னா நேரா அவரே பெற்றுக்க வேண்டியதானே, என்ன ஏன் பெத்தீங்க? என்னப்பா பண்ணுறது? முதல்ல நீ தான் பிறந்த, அதுக்கப்புறம் தான் அவன் பிறந்தான். சூப்பர், வெரி குட். அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே இப்படி தான் அப்படின்னு. அப்புறம் என்ன, நான் புறக்காட்டி கூட பரவாயில்ல, அதானே அதுக்கு அர்த்தம். என் உடம்பு
என் உயிர். நான் சிகரெட் பிடிக்கிறேன், ஏதோ பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கவலை? ஏய் பார்த்து பேசு, வேற மாதிரி ஆயிரும். வேற மாதிரி ஆயிடும்னா? வேற மாதிரி ஆயிடும்னா என்ன ஆயிடும்? என்னை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல போ. டேய், நீ சிகரெட் புடி, தண்ணி அடி, வேலைக்கு போகாத, ஏதாவது பண்ணு. ஆனா அவர்கிட்ட குரலை ஒஸ்தி பேசுறது, கைய நீட்டி பேசுறது வச்சுக்கிட்ட கொன்றுவேன் நாயே. போடா. என்ன பார்க்குறீங்க? எல்லாம் தமிழ்நாட்டோட பெரிய பெரிய பில்டர்ஸ். இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு செம காம்படிஷன். ஏன் சார்? கவர்மெண்ட் சொத்து இல்லை, 100 கோடி 200 கோடி எக்ஸ்ட்ரா போட்டு ஈஸியாக ஆட்டையாக போடலாம்ல. சார் இவ்வளோ காம்படிஷனில் நமக்கு எப்படி சார் கிடைக்கும்? கிடைக்காது. வாங்க போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அழகு. மேடம், நீங்கள் உண்மையாக உங்கள் மனசுக்கு தோன்றதை பட்ஜெட்டாக கொடுங்க, பாக்கி கடவுள் கையில். சத்தியமாக டெண்டர் நமக்கு தான். இந்த மாதிரி டெண்டர்லாம் நம்மளை தாண்டி எவனும் எடுக்க மாட்டான். இதில் சிமெண்ட்டு செங்கல்லாம் நம்மக்கிட்ட தான் போகணும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாலே நமக்கு தான். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும். நீங்கள் இப்போ தானே 1 வருஷமாக கம்பெனி டேக் ஓவர் பண்ணியிருக்கீங்க. டெண்டர் வேற ஒருத்தர் கொடுத்தாச்சு, நீங்களும் ஆஃபீஸில் போய் கேட்டுங்க. யோ என்னமோ சொன்ன டெண்டர் எப்படி அக்கை விட்டு போச்சு? தம்பி, உள்ள நம்மளால ஒருத்தன் இருக்கான் தம்பி. எப்படி சொதப்பிச்சுனே தெரில. இந்த அவனுக்கு அடிக்கிறேன். யோ என்னையா டெண்டர் எப்படியா நம்ம கை விட்டு போச்சு? சார், எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார். புதுசாக வந்த ஆஃபீஸர் எதுக்கும் ஒத்து வர மாட்டேன்றான். ஆஃபீஸர் பக்கத்தில் தான் இருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் சார். ப்ளீஸ் சார். சார் யோ ப்ளீஸ் சார். யோ தம்பி, அவன் ஏதோ வளர்றான். மேட்ரு அப்பா கிட்ட கொண்டு போயிடலாம் தம்பி. அப்பா உள்ள போது கரெக்ட் பண்ணிடுவார். இது என் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இதுக்கே போய் அப்பா கிட்ட ஹெல்ப்புன்னா இவ்வளோ பெரிய கம்பெனி என்கிட்ட எப்படி ஒப்படைப்பார்? இது நம்மளே முடிக்கணும். நாமளே முடிக்கிறோன்னா அதான் டெண்டர் கைவிட்டு போயிடுச்சு. டெண்டர் எடுத்துகிட்டு அதை சரியாக பண்ணாமல் கவர்மெண்ட் சொத்து வேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? டெண்டர் கையை விட்டு போயிடும். அடுத்து குறைஞ்ச பட்ஜெட் யாருதோ அவங்களுக்கு போயிடும். ப்ராஜெக்ட் அவன் கையை விட்டு போகிறது நான் பார்த்துக்கிறேன். இதே டெண்டர் நமக்கு வரதை நீ பார்த்துக்கோ. ஆல் தி பெஸ்ட் ரகு. தம்பி அவன்தான். எனக்கே தோணுச்சு அந்த பட்ஜெட்டில் பண்ண முடியுமான்னு. கரெக்டாக ஆகிற செலவு மட்டும் பண்ணால் அதோட ஏன் சார் ஜாஸ்தி? கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். நீங்கள் வெங்கட் சுப்பிரமணியம் பையன் அருண் சுப்பிரமணியம் தானே சார்? நான் உங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஏ தேங்க்யூ சார். இவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. ஏன் அவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது, ஆனால் இந்த மாதிரி லோக்கல் பசங்களை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. என்ன தம்பி, நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? இல்லை அப்படி இல்லை சார், மெட்டீரியல்ஸில் குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை. சரியில்லைண்ணா வேற மெட்டீரியல்ஸ் எடுத்துங்க. அதை விட்டு நேராக வெளில போய் எடுத்தா என்ன அர்த்தம்? அப்படி இல்லை சார், உங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதான் அப்படி தாண்டா இருக்கும். இங்கே எல்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால தான் எங்களுக்குள்ளே டெண்டர் எடுத்து நாங்களே எல்லாம் முடிச்சுக்கிறோம். நடுவில் நீ வந்த சார் கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க. குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸில் கட்டினா அப்புறம் நாளைக்கு சின்ன இடத்துக்கு வந்தால் கூட எல்லாம் இடிஞ்சு விழுந்துடும். எவ்வளோ உயிர் சார். ஓட்டம்பா. தமிழ்நாட்டில் முதல்ல 2.5 கோடி பேர் இருந்தாங்க, அப்புறம் 6.5 கோடி பேர் ஆனாங்க. இப்போ எத்தனை கோடி பேர் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இப்படி போனால் தானே உண்டு. அப்படிலாம் என்னால் முடியாது சார். ஏய், உன்னை எங்கேயும் குத்தி போட்டுருவேன். அறிவு கிட்ட முட்டோம். போனா போட்டோன்னு பேசிட்டு இருந்தா ஒழுங்கு மாதிரி டெண்டர் என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடு. என்ன சார், வகுடு எடுத்து வரணும் முடி புட்டி கண்ணாடிலாம் பார்த்து பழம் நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார். கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் வேறு பேசுவேன். நீங்கள் வேறு ஒரு மாதிரி பேசுகிறீங்களா, அப்புறம் தப்பாயிரும். நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஒழுங்காக அமிச்சிங்கன்னா ஓகே, இல்லைன்னா நான் வெளியே தான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார், வரேன் சார். வண்டி எங்கே சார் அது வேறு? இல்லை சார், நீங்கள் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். என்ன தப்பாக இருக்குது? இல்லை சார், இந்த காலம்லாம் இப்படி வரவே கூடாது சார். எல்லாமே மாறி மாறி இருக்குது சார். கொடுங்க முன்னாடி இங்கே எக்ஸ்ட்ரா 3-4 காலம் வேறு சார். ஆமாம் ரகுவரன், என் பிளானே இல்லை சார். சார் என் பிளான் இதில் இருக்கிற எதுவுமே அதில் இல்லை சார். என் பிளான் எனக்கு தெரியும் சார். மெஷர்மெண்ட் எல்லாமே தப்பாக இருக்குது சார். சார் எவ்வளோ பணம் சார், ஏதோ தப்பு நடந்தது சார். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சார். எம்டி என்ன சார் சொல்லுவேன், நான் முடிவு கொடுத்தாரு சார். இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் அந்த ஜீவன் தான். அவனை போய் என்னன்னு கேட்போம். மிஸ்டர் ஜீவன், நான் என்ன பிளான் கொடுத்தா நீங்கள் என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கீங்க? சவுண்ட் டிவிஷனில் நீங்கள் கொடுத்த பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். எங்க நான் கொடுத்த பிளான் காட்டுங்க. இதான் நான் கொடுத்த பிளான். இதே எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க சார். இது நீங்கள் என்கிட்ட கொடுத்த பிளானே கிடையாது. ஸோ அந்த பிளானை கொண்டாங்க. இதுதான் நீங்கள் கொடுத்த பிளானு. யோ இது ஏன் பிளான் சார்? இது ஏன் பிளானே கிடையாது சார். நான் கொடுக்குவேன். யோ என்ன விளையாடுற நீ? யார் விளையாடுறா சார்? இவர் தப்பாக ஒரு பிளானை போட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிளானை போட்டு கொடுப்பாரு. இதுக்கு தான் சார் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக போடணும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இந்த மாதிரி சின்ன பசங்கிட்ட கொடுத்தா இப்படி தான் ஆகும். ஜீவன், ஒரு இன்ஜினியர் மரியாதை கொடுத்து பேசுங்க, இல்லாட்டி எம்டிட்ட போக வேண்டியதாக இருக்கும். உங்கள் எம்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. வேலை தெரிலன்னா தெரிலன்னு தானே சொல்லுவான். ஜீவன், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? இவ்வளோ காசு வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ வேஸ்ட் பண்ணிட்டு
என் மேலே பழைய தூக்கி போறியா? போய் வேலையை கற்றுக்கிற வழியை பார். டேய் டேய் என்னையா பார்க்குறீங்க? நாளைக்கு டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியாம அலைன்மெண்ட்டை மாத்திருக்கான்னா நிச்சயமா இது ஏதோ ஃப்ராட் தனம் இருக்கணும். இது உங்க தப்பு இல்ல. 10 டிவிஷன் ரகுவரன், உங்களால எப்படி தனியா அத்தனையும் பார்க்க முடியும்? நம்பி விட்டோம். என்ன மிஸ்டர் ரகுவரன், பில்டிங் தப்பு தப்பாக கட்டிருக்கீங்களாமே? அதான் தகுதி இல்லாத ஆள்கிட்ட தகுதிக்கு மீறின விஷயம் கிடைச்சா எல்லாம் தப்பாக தான் நடக்கும். மிஸ்டர் ரகுவரன், ஃபஸ்ட்டு நீங்கள் பீச் மண்ணில் ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் இந்த தேட்டர் டாய்லெட்டு, ஸ்கூல் டாய்லெட்டு, அப்படி சின்ன டெண்டர் எடுக்கணும். நேராக நீங்கள் 300 கோடி ப்ராஜெக்ட் எடுத்தால் நாங்கள் என்ன விரல் சூப்பிட்டு போகிறதா? இப்போ என்ன கண்ணா பண்ண போகிறேன்? மறுபடியும் எல்லாத்தையும் இடித்து, மறுபடியும் எல்லாத்தையும் நோண்டி, மறுபடியும் பேஸ்மெண்ட் போட்டு, நினச்சா எனக்கே தலை சுற்றுது. டைமுக்கு முடிக்க முடியுமா? நீங்கள் வேறு ஹை குவாலிட்டி சிமெண்ட்டு, செங்கல், கம்பி தான் யூஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டீங்களா? 30 கோடி லாஸ் ஆகிடாது ஜீவன்? ஆமாம் சார். 170 கோடியில் 30 கோடி போச்சுன்னா 140 கோடியில் ப்ராஜெக்ட் முடிச்சிடலாமா? என்ன ஜீவன்? கஷ்டம்தான் சார். இந்த ப்ராஜெக்டை முடிக்க 200 கோடி பட்ஜெட் எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நாங்கள் 400 கோடி பட்ஜெட் கொடுக்குறோம்? வந்துட்டார் உத்தம புத்தர். பரம்பரையாக இதுக்காகவே வாழ்கிறவங்க நாங்கள். உன்ன மாதிரி பிச்சைக்கார பசங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உள்ள விட்டுடுவோமா? உங்கள் லெவலுக்கு வேலை செய்யுங்கடா. என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைனா 10 தரேன். இல்லை என்னடா பண்ணுவ? ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாமல் நேராக முதலாளி சீட்டில் உக்காந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேறு ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேறு தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். ஏய், உன்னை இந்த பில்டிங்கை கட்ட விடாமல் செஞ்சு இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வச்சு இந்த குப்பத்த ஜனங்களை உன்னை செருப்பால் அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்க வைக்கல. ஹாய் அமுல் பேபி. ஹேய், என்ன அமுல் பேபின்னு கூப்பிட்ட? ஓ காட், கோவம் வருதா? அமுல் பேபி நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல, கொக்கோ, த்ரோ பால், அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேராக WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. இதில் நீ வேற ஃபோனில் வில்லங்கில்லாம் வர சொன்னியா? எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. இந்த பாரு, உன்னை பார்த்தா எனக்கு இந்த வில்லங்கிற ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏய் சரி, எனக்கு வர லேபரர்ஸ் எல்லாம் பணத்தை கொடுத்து வரவிடாமல் பண்ணிட்டேன். பணத்தால் வாங்க முடியாதுன்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், லவ். சரி அதை விடு, உனக்கு எங்கே அதெல்லாம் தெரிய போகுது? ஃப்ரிட்ஜிலேயே வளர்ந்த பையன். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா? என் அப்பா யார் தெரியுமா? உனக்கே உங்க அப்பா பேர் தெரியாதா? என்ன ஃபேமிலி சார் இவன்? தெரியல சார். எனக்கு இவன் ஃபேஸ் பிடிக்கல, நான் போய் ஒர்க் பண்ண போறேன். ஓகே சார். ஏன்டா இப்படி அப்பா பேரை கூறு போட்டு விற்கிறீங்க? உங்களுக்கு தான் ஒரு பேர் சம்பாரிச்சுக்கங்களேன். பிச்சைக்கார பையன். உனக்கு என்னடா தெரியும் ஸ்டேட்டஸ் பற்றி? அமுல் பேபி, உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற சுப்பிரமணியம்ங்கிற பேரை எடுத்தா உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை. நான் பிச்சைக்காரனாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. எங்கள் அம்மா என்னை யாரையும் கை நீட்டி அடிக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தாங்க, அவங்களே உங்கள் 2 பேரையும் செருப்பால் அடிச்சிருப்பாங்க. சீரியஸாக இருக்கிற பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்குங்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஏய், என் கண்ணு முன்னாடியே என் புள்ளைய வாடிக்கிற முட்டாள். நீ வந்தது, என் பையனை அடிச்சது, கலாட்டா பண்ணது,
பொறுக்கித்தனம் பண்ணது எல்லாம் என் செக்யூரிட்டி கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குடா. உன் மேல கேஸ போட்டு உன்னை உள்ள தள்ளி இந்த பில்டிங்ல வாழ்க்கையில வேற எந்த பில்டிங்கும் கட்ட விடாம பண்றேன்டா. இதுக்கு பேர் ஜாமர். இதை ஆன் பண்ணால் சுற்றி இருக்கிற எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் வேலை செய்யாது. எங்கள் பசங்களே பண்ணுது. இது ஹெச்டி கேமரா. இதை நான் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது நான் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், நீங்கள் பேசுனது, தம்பி பேசுனது எல்லாம் இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. டிரான்ஸ்மிட்டர் மூலமாக பசங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போயிடுச்சு. உங்கள் பையன் நான் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்து 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து எங்கள் பசங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நான் இதை யூடியூப்பில் போட்டுருவேன். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நானே பர்சனலாக போய் ஒரு காப்பி கொடுப்பேன். நீங்கள் உங்கள் பையன் அளவுக்கு முட்டாளாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கெல்லாம் 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ளே என்னை அடித்ததுக்காக என்கிட்டையும் என் வண்டிக்கிட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க. இல்லை அடிப்பேன். வேணா
தப்பு இது, இப்படி பண்ணக்கூடாது சரியா? நான் சட்டையை இனிமேல் பிரச்சனைக்கே வரல. ஓகே? ஏய் நான் யார் பையன் தெரியல, விட்டுடு. நான் இனிமேல் சட்டையை டிஸ்டர்ப் கழட்டா. பண்ணல. என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்னெல்லாம் அடிச்சு வளர்க்காம சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை. இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ என்ன உனக்கு? நான் தோக்கணும் அவ்வளோதானே? இல்லை நான் தோத்துட்டேன். ஓகேவா? ஹாப்பியா? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன எப்படி? நமக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை இனிமேல் நான் இல்லை இல்லை. இந்தா சட்டையை போட்டுக்க. போட்டு. நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா சாரி. இல்லை நான் தான் தப்பு, சாரி. பில்டிங் ஓப்பனிங் தான் போகிறேன், வரியா நீ? இல்லை வேண்டாம். சும்மாவா, ஜாலியாக இல்லை. என்ன? எங்கே போகிற? காரு